சங்கீதம் 118 அதிகாரம் 25 வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று ரொம்ப பாலிஷ்டா இங்க தமிழ்ல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தெளிவா ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ரொம்ப அவ்வளோ உங்களால் காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லும் பொழுது அதை எத்தனை பேர் செழிப்புக்கு அதை ரிலேட் பண்ணுவார்கள் என்று எனக்கு தெரியல. ஆனால் ஆங்கிலத்தில் தெளிவாய் சொல்லிவிட்டார்கள். Lord, save us, O Lord, I pray, save us, give us prosperity. Hallelujah. பல டிரான்ஸ்லேஷன்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும் பாருங்க. Send me the prosperity. Hallelujah. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வரியத்தினாலே நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். God is interested in you being blessed with prosperity. Hallelujah. Prosperity again is not one dimensional, it is three dimensional. Hallelujah. செழிப்பு என்றால் வெறும் பணம் மட்டுமல்ல, வெறும் காசு மட்டுமல்ல. செழிப்பு என்பது மூன்று ரகமாக இருக்கிறது. It is three dimensional. Number 1, it is spiritual. Number 2, it is physical. Number 3, it is material. Hallelujah. God never gives you something which will not cater all your need. Hallelujah. கர்த்தர் கொடுக்கிற ஒன்று ஒரு பக்கத்திலே, அதாவது ஒன் சைடடா உங்களை bless பண்ணும்படி இருக்காது, சம்பூர்ணமாய் கொடுப்பார். யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. I have come to give life and life in abundance. இப்படியே சொல்றார். I have come to give life and life in abundance. பிறகு தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை, ஜீவியத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்? abundance. அல்லேலூயா. abundance என்றால் என்ன? சிலருக்கு பணம் இருக்கும், சுகம் இருக்காது. சிலருக்கு சுகம் இருக்கும், பணம் இருக்காது. சிலருக்கு இது ரெண்டும் இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்காது. இதில் ஏதோ ஆசீர்வாதமா? ஒருத்தருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இருக்கு, அதனால அவர் கையில் பணமும் இல்லை, நல்ல உணவும் இல்லை, அது ஆசீர்வாதமா? அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் எல்லாத்தையும் பரலோகத்தில் பார்த்துக்கிறோம், இந்த பூமி எங்களுக்கு ரொம்ப குறைவான நாட்கள் தான், இது டெம்பரவரியான இடம் தான், சந்தேகம் இல்லை, அது சரிதான். ஆனாலும் அந்த டெம்பரவரி நேரத்திலும் நம்ம பஞ்சத்திலும் பட்டினியில் இருக்கும்படி தேவன் சொல்லவில்லை. God is never intending you to live in any kind of scarcity or famine in the days when you live in this world. Even in these days He wants you to be blessed. Hallelujah. Amen. எத்தனை பேர் புரியுது நான் சொல்லுற காரியம்? அப்ப கர்த்தர் என்ன விருப்பப்படுகிறாரு? நீங்க எல்லாவற்றிலும் செழிப்பா இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அப்ப கர்த்தருக்கு உங்களுக்கு சுகமும் இருக்கணும், உங்களுக்கு பணமும் இருக்கணும், உங்களுக்கு ஆவிக்குரிய முன்னேற்றமும் இருக்கணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இல்லை, உங்க பர்ஸை திறந்தா பணத்துக்கு பஞ்சம் இல்லை, பேங்க்குக்கு போனா பணத்துக்கு பஞ்சம் இல்லை, உங்க வீட்டு ஸ்டோர் ரூமை திறந்தா உணவுக்கு பஞ்சம் இல்லை. ஆமென். நீங்க ஜப அறைக்கு போனீங்கன்னா, ஜபிப்பதற்கு போனீங்கன்னா, வேதத்தை வாசிக்க போனீங்கன்னா, அந்நிய பாஷையில பேச போனீங்கன்னா, ஊழியம் செய்ய போனீங்கன்னா பல மணி நேரம் செய்றீங்க. இதுல வெற்றி, அதுல வெற்றி, இதுல வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி. எப்படி இருக்கும் வாழ்க்கை? வெளியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாழ்க்கையை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி வாழ்க்கையை தான் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு பணமும் வேணும், சுகமும் வேணும், ஆமென், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேணும். ஐ வாண்ட் எவ்ரிதிங். கர்த்தர் சொல்றாரு, தட் இஸ் த வில் ஆஃப் காட் ஃபார் மீ, ஃபார் யூ. இதுதான் தேவனுடைய சித்தம் எனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். ஆமென். 3 யோவான் 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. பிரியமானவனே, beloved, I wish above all things that you shall prosper and be in good health. அந்த வசனத்தில் நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பித்த 3 காரியம் இருக்கிறது. ஆமென். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழுகிறதை போல. ஆத்துமா வாழுகிறதை போல என்றால் என்ன? உன்னுடைய மனம் வாழுகிறதை போல. உன்னுடைய மைண்ட் எப்படி நல்லா வாழுதோ
அதை இன்னொரு விதத்திலும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். உன்னுடைய ஆவி எப்படி வளர்ச்சி அடைகிறதோ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அல்லேலூயா. முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அது நிமித்தம் மனரீதியான ஆசீர்வாதம், அது நிமித்தம் சுகமாயிருப்பாயாக. அல்லேலூயா. அப்போ ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல், மெட்டீரியல் எல்லாம். அதிகமாக இயேசுவோடு இருந்தவர் அப்போஸ்தலன் யோவான். இயேசுவினுடைய மார்பிலை சாய்ந்திருந்தவர், இயேசுவின் மிக அருகாமையிலே எப்பொழுதும் இருந்தவர், இயேசுவை அதிகமாய் நேசித்தவர். அவர் சொல்லுகிறார், I wish above all things that you will prosper and be in good health as your soul prospers. அப்ப அவர் சொல்ற வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம், கர்த்தர் அவர் மூலமாய் சொல்லுகிற வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? அப்ப you have to believe that God wants you to bless in every way. அல்லேலூயா. எல்லா விதத்திலும் என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளுகிறார் என்பதை நீங்கள் உங்களுடைய மனதிலே விசுவாசிக்க வேண்டும். முதலாவது நீங்கள் விசுவாசித்தால் தான் நீங்கள் பெற முடியும். அல்லேலூயா. அநேக காரியத்தை உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் காண்பித்தேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமை குறித்து காண்பித்தேன். அவன் எப்படி செல்வ சீமானாய் இருந்தான் என்று உங்களுக்கு காண்பித்தேன். அதை மறுபடியும் வாசிக்க போறதில்லை, சொல்லுகிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமினுடைய செல்வத்தினுடைய நிறைவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திலே ஷீபா ராணி வருகிறாள் சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து சொல்லுவதற்கு. ஆமென். ஞானத்தை மாத்திரமல்ல, சாலமோனிடத்தில் இருந்த ஐஸ்வர்யம் எவ்வளவு திரளாய் இருக்கிறது என்பதை அவர் பார்த்துவிட்டு சொல்லுகிறாள். அல்லேலூயா. யோபை குறித்து பார்த்தோம். யோபு 1ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரத்திலே அவனுடைய செல்வம் எவ்வளவாய் இருந்தது. ஆமென். பிறகு வேற என்ன பார்த்தோம்? யோசேப்பை குறித்து பார்த்தோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே எப்படி யோசேப்போடு தேவன் இருந்ததினாலே அவன் என்னவெல்லாம் செய்தானோ அதுவெல்லாம் வெற்றி வந்தது. So when you believe in prosperity, you will receive it. Hallelujah. The very important, என்ன சொல்லுகிறது? The very important condition for you to receive the prosperity of God is that you need to believe. Hallelujah. பிரியமானவர்களே, இது மெய்யாகவே கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. But people are not aware about it. But this is the truth. Hallelujah. They're able to pray more, but just after they pray, they speak words of unbelief. ஒரு வேலைக்காக காலையில எழுந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்றான், இன்டர்வியூல போய் உட்கார்றான், இன்டர்வியூல பக்கத்துல கிறிஸ்தவ உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். என்னப்பா இந்த இன்டர்வியூ எப்படி, என்னமோ பார்ப்போம், வந்திருக்கிறேன். பல இன்டர்வியூக்கு வந்ததை போல இந்த இன்டர்வியூக்கு கிடைச்சா ஸ்தோத்திரம், கிடைக்கலனாலும் ஸ்தோத்திரம். நீ எதுக்கு ஜெபம் பண்ண? நீ எதுக்கு காலையில் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி வேஸ்ட் பண்ண டைமை? கிடைச்சா ஸ்தோத்திரம், கிடைக்கலாம் ஸ்தோத்திரம் சொல்றதுக்கா ஜெபம்? கிடைக்கும். அல்லேலூயா. நான் கை வச்சு செய்கிற எல்லா வேலை வாய்க்கும். நான் போனால் அங்கே காரியம் நடக்கும். எனக்கு மீது தேவனுடைய தயவு இருக்கு. என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். என் காரியத்தை என் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதுக்கு தான் ஜெபிக்கிறேன். நான் அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கிறேன். நான் இவ்வளோ எஃபர்ட்டை போட்டுட்டு இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு உபவாசிச்சுட்டு கண்ணீர் விட்டுட்டு வெளியே வந்து அவநம்பிக்கையை பேசுவேனானால், ஆமென், நடக்குமோ நடக்காதோ தெரியலங்க நான் பேசுவேன். ஆனால் இது எதை குறிக்கிறது? நான் விசுவாசிக்கவில்லை. ஆமென். நான் பக்திமான் தான், நான் அதிக பக்தி விருத்து, அதாவது எனக்கு பக்தி இருக்கு, தேவ பயம் இருக்கு, ஆனா நம்பிக்கை இல்லை. வேதம் சொல்லுகிறது, without faith you cannot please God. நீங்க எவ்வளவு பக்தியிலே நிறைந்திருந்தாலும் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆமென். உலகத்தில் எல்லாரும் தேவனை அதிகமாக நாடுகிறவர்கள் இருக்கிறார்கள், பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள், அவரை நாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் தான் குறைவு. புரியுதுங்களா? அப்ப நீங்கள் என்ன பண்ணணும் இன்றைக்கு? you have to believe. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தவறுகிறது விசுவாசிப்பதிலே. அப்ப நான் இந்த செழிப்பை குறித்து இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். என்ன இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை.
கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது உங்களுக்கு நடக்கும், அது உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களுக்கு வாய்க்கும், அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதை நம்ப வேண்டும். நீங்க நம்பிக்கையோடு உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் சுலபமா உங்க வாழ்க்கையில காரியத்தை செஞ்சுட்டு போயிடுவாரு. நீங்க நம்பிக்கை இல்லைனா தான் சில பேர் வந்துட்டு பயத்திலே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆமென். பயத்திலே ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா பயம் பாருங்க. அந்த பயம் அவங்களை அதிகமாக கர்த்தர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அதை வர்ணித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி ஆண்டவரே அப்படி ஆண்டவரே, தப்பு இல்லை பாருங்க. பயத்தை நீ ஜெபிப்பதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையிலே நீ இரவும் பகலும் தியானமா இருந்து அதை வைத்து நீ ஜெபிப்பாய், ஆனால் இன்னும் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஆமென்.